தமிழகத்தையே உலுக்கிய சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னை மாங்காடு அருகே சிறுமி ஹாசினியை தஷ்வந்த் என்ற இளைஞர் கடத்தி பலாத்காரம் செய்து எரித்து கொலை செய்தார். குண்டர் சட்டத்தில் கைதாகி பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த தஷ்வந்த் தனது தாயை கொலை செய்துவிட்டு மும்பைக்கு தப்பிச் சென்றார். இதனையடுத்து டிசம்பர் 6ஆம் தேதி மும்பையில் தஷ்வந்தை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சிறுமியை கடத்தி கொலை செய்த வழக்கில் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனை விதித்திருந்தது. தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தஷ்வந்த் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. தீர விசாரித்த பிறகு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் அளித்த தூக்கு தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி உறுதி செய்திருந்தது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தஷ்வந்த் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு தஷ்வந்த் குற்றவாளி என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்பதாக கூறியது. தஷ்வந்திற்கு ஆயுள் தண்டனையாக இருந்திருந்தால் நிச்சயம் மனுவை தள்ளுபடி செய்திருப்போம். ஆனால் தூக்கு தண்டனை என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். அரசியல் சாசன பிரிவு 302 படி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிப்பது சரிதானா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து தூக்கு தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளிக்கும்படி உத்தரவிட்டு தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.